நம்ம வெளியில இருந்து பார்க்கும்போது என்னது இது அப்படிங்கிற மாதிரி தோணும். என்ன அவங்க கும்புற சாமியவே அவங்க வந்து தள்ளி போன்னு சொல்ற அளவுக்கு என்ன அப்படி ஒரு பக்தியா இல்ல வேற எதுவுமா அப்படிங்கிற மாதிரி எல்லாம் நாம சிந்திப்போம். ஆனா இந்த நாயன்மார்களுடைய வரலாறு நாம ஏன் அறிந்து கொள்ள வேண்டும்னா, பக்தி எப்பேற்பட்டது, பக்தி எதை வேண்டுமானாலும் செய்யக்கூடிய ஆற்றல் உடையது. ஆற்றல் மிக்க அன்பால் அடியார்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு செயலுமே எவ்வளவு சிறப்பு வாய்ந்தது. காரைக்கால் அம்மையார் கூட பாடும்போது, உன்னுடைய கையில் அங்கையில் அழல் இருக்குது, அந்த நெருப்புனால உன்னுடைய கை சிவந்து போச்சா, இல்ல உன் கை சிவப்பா இருக்கிறதுனால நெருப்பு சிவப்பா இருக்கா? அப்படி கோயில்களுக்கு நாம ஏன் போகணும் அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கும் இல்லையா? நாம கோயில்களுக்கு மூர்த்தி தலம் தீர்த்தம் என்று யாரெல்லாம் சென்று வழிபடுகிறார்களோ அவர்களுக்கு சத்குரு வந்து வாய்க்கும் என்று. போய் சுவாமியை வணங்குவதற்கு முன்னால் யாரை வணங்குவார்னா, அடியார் திருக்கூட்டத்தை வணங்குவார். அடியார்களை வணங்குங்க, அடியார்களை வணங்கிட்டு ஆண்டவனை போய் வணங்குங்க. தன்னுடைய அடியார்களிடம் எந்த நிலையில் வேண்டுமானாலும் குறைத்து காட்டக்கூடிய ஒரு பெருமை சிவபெருமானை தவிர வேற யாருக்குமே கிடையாது.